ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லைங்க, எக் பொடி மாஸ் தான். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கூடவே நான் எடுத்து வச்சிருக்க 3 எக்கையும் உடச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுக்கிறேன். இது அப்படியே நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் நான் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா பெப்பர், ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இது கூடவே ஒரு ஸ்பூன் கர்ட், கொஞ்சமா கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க எக் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க, நம்மளோட எக் பொடி மாஸ் ரெடி. இது உங்களுக்கு கிரேவியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்தோம்னா இது கிரேவியாவும் மாறிடும். இன்னைக்கு நான் டொமேட்டோ ரைஸ் கூட இதை நான் சைட் டிஷ்ஷா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது டொமேட்டோ ரைஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா விதமான ரைஸ்க்குமே இது பக்காவான சைட் டிஷ்ஷா இருக்கும். ஈவன் சப்பாத்தி கூட நம்ம ஸ்டஃபிங் வச்சு சப்பாத்தி ரோலா கூட சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.